அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வியாபாரத்தின் ஒழுங்குமுறைகள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோசடியாக ஏலம் விடுவதை தடை செய்தார்கள். இந்த செய்தி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 2142 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏலம் விட்டு வியாபாரம் செய்கின்ற நடைமுறை அன்றைய காலகட்டத்திலே இருந்தது. இருந்த போதிலும் அதில் முறை கடைபிடிக்கப்பட வேண்டும், அதில் நேர்மையாக நடக்க வேண்டும். இப்படி பல்வேறு வரைமுறைகளை, சட்டதிட்டங்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதேபோன்று அன்றைய அரபு நாடுகளில் பிறக்காத உயிரினத்தை விற்பனை செய்வதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்தார்கள். இந்த செய்தி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 2143 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு குட்டி தாயின் வயிற்றுக்குள்ளே இருக்கும். அப்படி வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குட்டி பிறக்கின்றதா மரிக்கின்றதா என்பதெல்லாம் அறியப்படாத ஒரு சூழ்நிலையிலே அதை வியாபாரம் செய்து வந்தார்கள். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அறியாமை கால மக்கள் இத்தகைய வியாபாரம் செய்து வந்தபோது இந்த ஒட்டக குட்டி போட்டு அந்த குட்டிக்கு பிறக்கின்ற குட்டியை நான் வாங்கி கொள்கிறேன் அல்லது உனக்கு விற்பனை செய்கிறேன் என்றெல்லாம் அந்த வியாபாரத்தினுடைய அமைப்பு இருந்தது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியெல்லாம் வியாபாரம் செய்யாதீர்கள். ஒரு குட்டி பிறந்ததற்கு பின்பாக அந்த குட்டியினுடைய தரத்தை, அதனுடைய வெளிப்படை தன்மையை புரிந்து கொண்டு அதற்கு பின்புதான் அது வியாபாரம் செய்யப்பட வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையிலே வியாபாரத்தினுடைய நடைமுறைகளை கற்றுக் கொடுத்தார்கள். அதேபோன்று ஒட்டகம், ஆடு ஆகியவற்றை அவற்றின் பாலை கறக்காமல் விட்டு வைத்து மடி கணக்கு செய்து அதை வியாபாரம் செய்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மடிகணக்க செய்யாதீர்கள் என்று கூறிய இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 2148 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு ஜீவராசிக்கு ஒட்டகமாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், அதற்கென்று இருக்கக்கூடிய அந்த பால் அளவு எவ்வளவு என்பதை வெளிப்படை தன்மையோடு தெரிந்து கொள்கின்ற முகமாக அமையப்பெற வேண்டும். 2-3 நாட்கள் பாலை கறக்காமல் அதனுடைய மடியை கணக்க விட்டு அதற்கு பின்பு வியாபாரம் செய்கின்ற போது அந்த வியாபாரம் முறையற்ற வியாபாரமாக, மோசடியான வியாபாரமாக அமைந்துவிடும் என்று அறிவுறுத்திய இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இப்படி சில கனிகள், குறிப்பாக பேரித்தங்கனிகள் மரத்தில் காய்ப்பதற்கு முன்பாகவே இந்த மரத்தினுடைய பேரித்தங்கனிகளை நான் உனக்கு விற்பனை செய்து விட்டேன் என்ற வியாபார நடைமுறை இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு மரத்திலே கனி கனிந்து அதற்கு பின்பாக அது தெளிவான முறையிலே கண்டறியப்பட்டு அதன் பின்னர்தான் அது வியாபார பொருளாக சந்தைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அல்லது சந்தைப்படுத்தப்பட வேண்டும். அப்படி அல்லாமல் கனிவதற்கு முன்பாக, காய்ப்பதற்கு முன்பாக இப்படியெல்லாம் முன்கூட்டியே நீங்கள் இத்தனை கிலோ கிடைக்கும் என்றெல்லாம் ஒரு அனுமானமான முறையிலே அந்த வியாபார நடைமுறைகளை அமைத்து கொள்ளவே கூடாது என்று வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வியாபார நடைமுறைகளை, ஒழுங்குமுறைகளை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.